ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு தேங்காய் பால் வச்சு கேசரி பாத்து எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். அதுக்காக நான் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன். பாத்திரம் சூடானதாமல் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நான் ஒரு 50 கிராமுக்கு நான் கேசி நட் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நம்ம அதில் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். கேசி நட்டு ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இப்போ கொஞ்சமாக கிஸ்மிஸ் பழம் போட்டு அதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். கிஸ்மிஸ் பழம் சூடானதுக்கப்புறமா 1.25 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. அந்த ரவையை அந்த நெய்யில் விட்டு நம்ம வறுத்தெடுக்கலாம். சிம்மில் வச்சு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை தட்டி ஆற வச்சுக்கலாம். அது ஆறினதுக்கப்புறமா இப்போ இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுட்டு நான் பாதி தேங்காய் திருவி பால் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த பாலை நம்ம இதில் விட்டுக்கலாம். பால் சூடானதுக்கப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. சுகரையும் நம்ம அதில் தட்டி இலக்கி கொடுக்கலாம். தண்ணி கொதித்ததுக்கப்புறமா இப்போ கொஞ்சமாக கேசரி பவுடர் போட்டு இலக்கி கொடுத்துக்கோங்க. அது சூடானதுக்கப்புறமா இப்போ ரவையை நம்ம தட்டி கிளறி கொடுக்கலாம். ரவையை இலக்கி கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் முந்திரி பருப்பு, அதையும் தட்டி நம்ம கிளறி கொடுக்கலாம். சூப்பரான கேசரி